வணக்கம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து டவுட்டு கேட்டிருந்தாரு. ப்ரோ ஜிகே என்ன படித்தாலும் டெஸ்ட்டில் படித்தது வரல ப்ரோ, என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் ப்ரோ ப்ளீஸ். ஸோ ஜிகேன்றது ஒரு மிகப்பெரிய டாபிக். ஸோ ரொம்ப வேஸ்டான டாபிக். நீங்கள் எவ்வளோ படித்தாலும் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சப்ஜெக்ட்ஸ் அதாவது ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி இதெல்லாம் ஃபஸ்ட்டு தியரியாக படிங்க. ரீட் பண்ணுங்கள். சின்ன சின்ன டெக்னிக்ஸ் வந்து வச்சு படிங்க. படிச்சுட்டு அதோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து பாருங்கள். எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ப்ளஸ் ரிவிஷன். ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களால் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண முடியும்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஆப்ஷன்ஸு எப்படி எலிமினேட் பண்ணலான்னு தெரியும். ஸோ இப்போ 1 2 3 4 ஆப்ஷன் இருக்குது. இதில் ஏதோ ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் நமக்கு ஆன்சர். ஸோ உங்களுக்கு இந்த ஆப்ஷனில் எதுவுமே தெரியாமல் இருந்தால் என்ன எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு கொஷின் இருக்குது, அந்த ஆப்ஷனில் 4 ஆப்ஷனுமே என்னென்னே உங்களுக்கு தெரியல. பட் நீங்கள் இந்த தியரி ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷினை படிச்சிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு 2 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணுறதுக்கான ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஸோ அப்போ இது 2 ஆப்ஷனில் நீங்கள் ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். அதுதான் இங்கே வந்து ட்ரிக்கே. ஸோ ஒரு கேம்பிளிங் மாதிரி தான். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அக்யூரஸியை மெயின்டைன் பண்ணுங்கள். 10 கொஷின் போடுறீங்களா, அதில் 8 கொஷின் கரெக்டாக இருக்கணும், 2 கொஷின் தப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஸோ அப்போ அது வந்து ஜிகேக்கு மட்டும் இல்லை. இப்போ 100 கொஷினில் வந்து நீங்கள் 70 கொஷின் அட்டன் பண்ணுறீங்க ஒரு மார்க் டெஸ்ட்டில். அதில் 10% மேலே, அதாவது இது 70 கொஷின்னா உங்களுக்கு வந்து 7 கொஷினுக்கு மேலே தப்பு வரக்கூடாது. இதை நீங்கள் மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதை நீங்கள் மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணாலே உங்களுக்கு மார்க் அதிகமாக வரும். ஸோ கம் டு ஜிகே. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ரிவிஷன் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. ஸ்டாட்டிக் ஜிகேலாம் ரிவிஷன் மட்டும்தான். ஸோ அதில் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. மனப்பாடம் பண்ணுறது தான், பியூர்லி மக்கப். ஸோ சப்ஜெக்டை படிங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து பாருங்கள், ரிவிஷன் பண்ணுங்கள். உங்களால் ஓன் நோட்ஸ் க்ரியேட் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். அதுக்கெலாம் டைம் இருக்கிறது ரொம்ப கம்மி தான். ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா, ப்ரிலிம்ஸுக்கு நான் சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் சொல்கிறேன். நீங்கள் எம்டிஎஸ் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜிகேக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, இங்கிலீஷ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நீங்கள் எம்டிஎஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிங் ரீசனிங்கும் ஜஸ்ட் 1 hour படிங்க போதும். ஜிகேக்கும் இங்கிலீஷ்க்கும் எவ்வளோ டைம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ டைம் கொடுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் உங்களுக்கான டிசைடிங் ஃபேக்டர். ஸோ மெயினாக நம்ம எதுக்கு இவ்வளோ படிக்க சொல்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு தெரியணும். அதில் இருக்க ஆப்ஷன்ஸ் இதுக்கு ரிலேட்டடாக இருக்கான்றது தெரியணும். அப்போ தான் உங்களால் ஆப்ஷனை எலிமினேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் உங்களால் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். இதுதான் மெயின் ஒரு ட்ரிக். ஸோ இது வந்து ஒர்க் ஆகாமலும் போகலாம். ஒர்க் ஆச்சுன்னா நம்மளுக்கு 2 மார்க், ஒர்க் ஆகலைன்னா 3 மார்க். ஸோ நெகட்டிவ் மார்க்கையும் சேர்த்து சொல்கிறேன். ஸோ படிக்கிறப்ப தெளிவாக படிங்க. ஹிஸ்ட்ரி எடுத்து படிக்கிறீங்கன்னா அது உட்காந்து ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் படிங்க. ரொம்ப ப்ரெஷர்லாம் எடுத்துக்க வேணாம். 3 மாதம், மினிமம் 3 மாதம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 80 days இருக்குன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களால் 1 hour ஆச்சும் படிக்கிறதுக்குன்னு மட்டும் செலவு பண்ணுங்கள். ஜிகேக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு 1 hour செலவு பண்ணுங்கள். உங்களுக்கு வரல அப்படின்னா எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, இப்போ ரீசனிங் உங்களுக்கு ஓரளவுக்கு வருது அப்படின்னா அதை நீங்கள் டெஸ்ட் மட்டும் போட்டுட்டு உங்களுக்கு வராத சப்ஜெக்ட், வீக் ஏரியாஸை வந்து நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். படித்ததே திருப்பி படிச்சுட்டே இருக்கணும். ப்ளஸ் உங்களுக்கு எதில் மார்க் கம்மியாக வருதோ, எது நீங்கள் வீக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை எடுத்து நம்ம திருப்பி படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு வரும். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கிளியர் பண்ணலாம்.